ஸோ ஹாய் traders, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சார்ட் அண்ட் தமிழ். இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை 13ஆம் தேதிக்கு உண்டான மார்க்கெட்டோட அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாளை மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி பார்த்துலாம். நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ட்ரேடிங் டேக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் உண்டாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ப்ராப்பர் டோஜி கிடையாது, பட் ஒரு சின்ன ஒரு டோஜி ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டவு தியரி இப்படி பார்த்துட்டோம்னா, இப்படி பார்த்தோம்னா இந்த ஹையில் வந்து இந்த ஹையில் வந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபிபனாசி டூல் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.786 அப்படிங்கிற வேல்யூ உடச்சி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் டினோட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த லோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திங்கட்கிழமை மார்க்கெட். ஓகேங்களா? இதை உடச்சிச்சுன்னா அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ தான். ஸோ இதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லோ இது, தென் இந்த லோ. ஓகேங்களா? இப்படி தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பட் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணால் நமக்கு தேவை இன்ட்ராடேவோட லெவல்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் பார்த்துடலாம். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான சப்போர்ட்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் எனக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லெவல் மட்டும்தான். இந்த லெவல் மட்டும்தான் எனக்கு 1 ஹவரில் மிக முக்கியமான சப்போர்ட். ஓகேங்களா? தென் 30 மினிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட 30 மினிட் சப்போர்ட்ஸ் தான். ஓகேங்களா? டவு தியரி யூஸ் பண்ணி நான் இந்த சப்போர்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டவு தியரி மீன்ஸ் நத்திங், ஒரு ஹையர் ஹை ஒரு ஹையர் லோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த லெவலை நம்ம கரெக்டாக லெவல் எடுத்து அந்த ஹையை லோவை நம்ம மார்க் பண்ணுறது தான் டவு தியரி. ஓகேங்களா? இந்த டவு தியரி பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நீங்கள் கீழே டவு தியரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 30 மினிட்ஸோட லெவல். ஜஸ்ட் நான் 15 மினிட்ஸில் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஈக்குவல் ஹை இல்லை ஈக்குவல் லோ இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இதில் பெருசாக ஈக்குவல் லோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. நம்ம வந்து 1 ஹவரில் மார்க் பண்ணது தான் அப்படி இதில் இருக்குது. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் ப்ரீவியஸ் டேயோட லோவும் நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். தென் 5 மினிட்ஸில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். 5 and 3 மினிட்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம சிபிஆர் பார்த்துடலாம். சிபிஆரில் வந்து நமக்கு டுமாரோ பிவோட் ரேஞ்ச் பார்த்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது பார்த்துடலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிபிஆர் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு வந்து இந்த இடத்துல தான் சிபிஆர் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த லெவல். ஸோ சிபிஆர்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு நேரோ சிபிஆர். நேரோ சிபிஆர் எதை டினோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டு. ஓகேங்களா? இட் மே பி அ அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட், பட் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு லோவில் வந்து இந்த ஏரியாவில் சம்வார் இங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா திருப்பி இந்த சிபிஆரில் சப்போர்ட் எடுத்து இந்த ஏரியாவில் பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? இதே இது மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி மேலே இந்த சிபிஆரே உடச்சிட்டு திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே நமக்கு நோமேன்ஸ் லேண்ட். அதாவது இந்த இடத்துல எந்த சப்போர்ட்டும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒன்று வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வரணும், இல்லாட்டி இந்த ப்ரீவியஸ் டே ஹை இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தால் மட்டுமே நம்ம வந்து ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அங்கே தான் வந்து ரிவர்சல்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இங்கே வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா எகெயின் இந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் டவுன் சைடு இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கே கீழே பிரேக் ஆகி ஏதாவது புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து
ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பையிங் பண்ணுறவங்க ஸ்கேல்பிங் இஸ் பெட்டர். ஓகேங்களா? அழகாக ஒரு 3 மினிட்ஸில் ஒரு புல்லிஷ் இல்லை பேரிஷ் கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதாவது பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்பவும் சொல்கிறேன், கரெக்டாக அந்த லெவல் கிட்ட வரும்போது தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த நடுவுலலாம் நம்ம அவசரப்பட்டு ட்ரேடே எடுக்கக்கூடாது. சப்போஸ் இந்த சிபிஆர் இருக்குல்ல, இந்த சிபிஆர் லெவல் நாளைக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது இங்கே காமிக்குது, பட் இந்த லெவலில் இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே ஓப்பன் ஆகி இதை உடச்சி நல்ல ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடச்சிச்சுன்னா நம்ம இங்கே கூட இங்கே கூட வந்து நம்ம என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சுட்டு மேலே டார்கெட் இவ்வளோ தூரம் வைக்கலாம். ஓகேங்களா? பட் ப்ராப்பரான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் இந்த ஏரியா இல்லாட்டி இந்த ஏரியாவில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோமா? ஸோ டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டோம்னா பேங்க் நிஃப்டியும் சேம் நல்ல ஒரு பேரிஷ் கேண்டிலில் தான் போட்டுட்ருக்கு. ஓகேங்களா? இதை டவ் தியரி வச்சு பார்க்கலாமா? ஸோ இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹையை மார்க்கெட் உடச்சிருக்கு. ஓகேவா? உடச்சிட்டு எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துருந்துச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆகி கிடச்சுன்னா இப்படி போயிருக்கும். பட் வந்து இவன் கீழே உடச்சி கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட் பியூர்லி இன் பியரிஷ் சைடு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட 1 hour சப்போர்ட்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்மளோட 1 hour சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் தான். ஓகேங்களா? தென் 30 மினிட்ஸில் நம்ம போயிடலாமா? 30 மினிட்ஸில் நான் இஎம்ஐ வச்சுருக்க மாட்டேன், ஒன்லி டவ் தியரி தான். ஸோ இந்த ஹையர் லோவெல்லாம் ப்ராப்பராக நான் எடுத்துப்பேன். எடுத்துட்டு ஓகேங்களா, நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ஹையர் லோவஸ் தான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? டவ் தியரி யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 1 minute 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் இந்த ஜோன் இது வந்து ஆக்சுவலாக இந்த ஹையையும் எடுத்திருக்கேன், இந்த லோவையும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலை வந்து சப்போஸ் ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி வச்சுருந்துச்சுன்னா ஓகேங்களா, நான் இந்த லெவல் எடுத்திருக்க மாட்டேன், ஒன்லி இந்த லெவல் தான் எடுத்துப்பேன். பட் இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கான். ஓகேங்களா? எகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா திருப்பி ரிவர்சலாக இருக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் எகெயின் வரும்போது பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டோட ட்ரெண்டோட போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஓகே, 15 மினிட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸை ஈக்குவல் ஹைஸ் ஆர் லோஸ் மார்க் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் ஹைஸை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து சிபிஆரையும் பார்த்துடலாமா? ஓகே, சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, நாளைக்கு வந்து இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போஸ் இந்த கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து கீழே ஓப்பன் ஆகி இப்படி போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இங்கேருந்து உடச்சி இங்கேருந்து போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இந்த சிபிஆர் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் மேலே என்ட்ரி எடுக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே கீழே ஓப்பன் ஆகி இங்கேருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி இதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சுன்னா கீழே என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம என்ட்ரி வந்து ரொம்ப நிதானமாக எடுக்கணும். ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டோம்னா அன்றைய டேவே வந்து நமக்கு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? பிகாஸ் ஒவ்வொரு ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம புக் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எப்பயுமே பயங்கர கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து சிபிஆரில் இந்த R1 R2 வச்சுக்க மாட்டேன், ஒன்லி இந்த 3 ரேஞ்சஸ் சிபிஆர் ரேஞ்சஸும் தென் வந்து R3 மட்டும் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இது உங்களுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆச்சு, இதுபடி நீங்கள் ட்ரேட் எடுத்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து இது எப்படி நான் மார்க் பண்ணுறது, எப்படி டவ் தியரி ஃபாலோ பண்ணி ஹையர் லோஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா?
சூன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ண போறோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதில வந்து மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், லைவ் அப்டேட்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம். அது வந்து நான் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு லைக் போடுங்க. நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி ரெகுலரா நம்ம வீடியோ போடுவோம். ஓகேங்களா? உங்க ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இதே மாரி ஒரு நல்ல வீடியோல நாளைக்கு உங்கள சந்திக்கிறேன். Until then, bye from Manoj from Chart and Thumb. Bye.